வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல தான் அவர் பாடியிருக்கார். பிக் பாஸ் தேங்க்யூ ஸோ மச். வேற மாதிரி பிக் பாஸ். நேற்று நைட் நடந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அதிசயமாக பாடியிருக்காரு. அந்த தென்றல் வந்து சொல்லிட்டு அந்த சாங் வந்து அர்ச்சனா பாடுறாங்க. அப்போ மாயாவும் நிறைய பாட்டெலாம் பாடியிருந்தாங்க. ஃபைனலாக பிக் பாஸ் வந்து அவரும் அந்த லைனை பாடும்போது வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஹிஸ்ட்ரி வரலாற்றிலேயே பிக் பாஸ் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் அர்ச்சனாவுக்கு ஏவி போட்டிருந்தாங்க. 1:30 மணி கிட்டத்தட்ட நைட்டு பார்ட்டி முடிஞ்சு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. ஃபுல்லாக அவங்க எவ்வளோ அந்த மாயா வர்சஸ் அர்ச்சனான்ற மாதிரி இருந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு கட்டிருந்தாங்க. அந்த பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க. நிறைய மாயாவை அவங்க சொன்னதான், மாயா கேப்டன்ஸ் எனக்கு பிடிக்கல, இவங்க தலைவி, அவங்களாம் தொண்டர்கள் மாதிரி, இவங்க ஆணையிடுறது அவங்க செய்வாங்க அப்படின்னு கமல் சார்கிட்ட சொன்னது இதெல்லாமே போட்டு காட்டியிருந்தாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் மாயா கிட்டே இப்போ உங்கள் அன்பு வேணும், உங்கள் கூட பழகணும்னு சொல்கிறாங்க அப்படின்றதான் மாயாவால் ஏற்றுக்க முடியாது. நான் எல்லாருமே அதை தான் சொல்லிட்டும் வராங்க. இந்த ஏவி பார்த்துட்டு நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தாங்க. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் வெளியில் போயிட்டு விஷ்ணு மணி உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த படத்தில் நான் தான் ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்படின்னும் போது மணி ஆமாம் உன் படம் நீ தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே போயிடுவாங்க. ஸோ நாளைக்கு ஃபினாலே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.